ஸோ இந்தியா பிக்ஸ்னு ஒரு வெப்சைட் இருக்குது. இதில் நீங்கள் ஆப்டிடியூட் சம்மந்தமாக டெக்னிக்கல் சம்மந்தமாக இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் இங்கே நிறையா இருக்கும். ஸோ எம்சிக்கு நிறைய நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம் இங்கே. ஓகேவா? இங்கே இருக்கிற கொஸ்டின் எடுத்துக்குவோம். Pointing to his photograph of a boy, Suresh said, "He is the son of the only son of my mother. How is Suresh related to that boy?" நீங்கள் தான் சொல்லணும். அந்த பையனுக்கு சுரேஷ் யாரு, அதை தான் நீங்கள் ஃபைண்ட் பண்ணணும். இந்த மாதிரி கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டக்குன்னு அதை வாசிக்கிறத விட டக்குன்னு ஒரு படம் வரைஞ்சி வச்சிடணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஃபீமேல்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஓகே, மேல்னா இந்த மாதிரி ஸ்கொயர் போட்டுக்கோங்க, ஃபீமேல்னா சர்க்கிள் போட்டுக்கோங்க. அதே மாதிரி பேரண்ட்டாக இருக்கிறாங்க, மதராக இருக்காங்க, ஃபாதராக இருக்கிறாங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இவன் வந்து ஒரு பையன், இந்த பையனோட மதர்னா மேலே ஒரு கோடு போட்டு மேலே ஒரு ரவுண்ட் வரைஞ்சிக்கோங்க. சரியா? இது பையன் டாட்டர் அந்த மாதிரி இருக்குன்னா அதே கூட கீழே போட்டு வரைஞ்சிக்கோங்க. சரியா? ஸோ சைடில் எப்படி இருக்குதுன்னா இதுக்கு என்ன அர்த்தம்? சிஸ்டர்னு அர்த்தம் இது. ஓகேவா? அப்படி கூட இந்த நேர்கோடு போடாமல் இப்படி நம்ம போட்டோம்னா அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு அர்த்தம். சரியா? இப்படி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி இந்த கொஸ்டின்லாம் ரீட் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு டிராயிங் வரைஞ்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். சரியா? ஓகே, ஹீ இஸ் த சன் ஆஃப் த ஒன்லி சன் ஆஃப் மை மதர். ஓகே, சன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை போட்டுடலாம். சன் ஆஃப் த ஒன்லி சன். சரியா? என்னோட மதரோட ஒன்லி சன்னோட சன். ஓகேவா? சரி, இப்படி தானே போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நான் படம் வச்சுக்கிட்டேன். என் மதரோட ஒன்லி சன்னோட சன். ஓகேவா? இப்படி போட்டாச்சு. இவங்க யாரு? சுரேஷ்க்கு மதர். இவங்க சுரேஷ்க்கு மதர்னா ஓகே, இந்த பையனை தான் கேட்குறாங்க. சரியா? சித்தப்பா பையனாவும் இருக்கலாம். நல்லா கொஸ்டின் பாருங்க. ஒன்லி சன் ஆஃப் மை மதர், இது யாரு? இல்ல, சுரேஷ் சொல்றான் ஒன்லி சன் ஆஃப் மை மதர், அவன் தான். புரியுதா? என்னோட மதரோட ஒன்லி சன் யாரு தான்? ஓகேவா? அது நான் தான். அப்ப இது யாரு தான்? அவனோட பையன் தான். சரியா? ஆனா பட் கொஸ்டின் அது கேட்கல. அந்த பையனுக்கு சுரேஷ் யாருன்னு கேட்டிருக்காங்க. அப்பா. சரியா? ஃபாதர். ஸோ ஆன்சர் பார்த்துக்கலாம். ஆப்ஷன் டி, ஃபாதர். ஓகேவா? கொஸ்டின்ல ஒன்லி சன்னு உங்களுக்கு ட்விஸ்ட் பண்ணிருக்காங்க. சரியா? இதுல எது கரெக்ட்னு கேக்குறாங்க. which of the following shows that P is the maternal uncle of Q? இதுல எந்த ரிலேஷன்ஷிப்ல Q க்கு P அம்மா வழி மாமாவா வருதுங்கறத ஃபைண்ட் பண்ணனும் இந்த நாலு ஆப்ஷன்ல. சரியா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு ஒவ்வொண்ணா டிராயிங் வரைஞ்சா தான் உண்டு. சோ Q minus n நம்ம ஒவ்வொருத்துக்கும் என்னென்ன ரிலேஷன்ஷிப்னு கொடுத்திருக்காங்க. A plus B னா A is the mother. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எனக்கு மைனஸ் தான கொடுத்திருக்காங்க. மைனஸ்னா மீன்ஸ் A is the brother of B. அப்பனா Q minus n ன்னு இருக்கு. அப்ப Q n க்கு யாரு? பிரதர். அப்போ இந்த Q பிரதர்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த மாதிரி ஸ்கொயர் போட்டுக்கோங்க. பிரதர் தானே, அப்போ பக்கத்தில் போட்டுக்கோங்க. பட் அந்த n யாருன்னு சொல்லலை, அது பாயா கேரான்னு சொல்லலை. அப்போ அப்படி என்ன அப்படியே வச்சுக்கோங்க. n பிளஸ் எம்னா A இஸ் மதர் ஆஃப் B. பிளஸ்னா என்ன ரிலேஷன்ஷிப்? மதர். அப்போ கேர்ள். சரியா? அதனால கேர்ள் போட்டாச்சு. யாருக்கு மதர்? எம்முக்கு மதர்னா எம் கீழே போட்டுக்கோங்க. கரெக்டா? அதுக்கப்புறம் எம் எக்ஸ்பின்னா மீன்ஸ் A இஸ் த சிஸ்டர் ஆஃப் B. அப்போ இவங்களும் யார்? கேர்ள் தான். இந்த எம்முக்கு பி யாரு? சிஸ்டர். அப்போ சிஸ்டர்னா இந்த மாதிரி சைடில் போட்டுப்போம். பி. ஓகே, பி எந்த ஃபீமேல்லாம் மேல்னு சொல்லலை. சரியா? இப்போ இதை நம்ம பார்க்கும்போது பி இஸ் த மேட்டர்னல் அங்கிள். கியூக்கு பி அங்கிளாக வரும். இது கீழே இருக்கு. கீழேன்னா சைல்டும் கிராண்ட் சைல்டும் தான் கீழே போகும். சரியா? அது மேலே போக போக தான் உங்களுக்கு அது பேரண்ட்டும் கிராண்ட் பேரண்ட்னு போகும். அங்கிள்னு இருக்குன்னா அது ஒரு ஸ்டெப் மேலே தான் இருக்கணும். சரியா? பட் இது ஒரு ஸ்டெப் கீழே இருக்கு. அப்போ ஆப்ஷன் இது கிடையாது. புரியுதா? ஆக்சுவலாக இங்கே Q Pக்கு யார்? P தான் அங்கிளா இருக்கணும். கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது அங்கே P அங்கிளா இருக்கணும். சரியா? பட் இந்த இடத்துல Q வந்து இப்போ இந்த Q வந்து Pக்கு யாரு? அம்மாவோட தம்பி. அப்பனா அங்கிள் மாத்தி இருக்குது அப்படி இந்த இடத்துல. சரியா? எனக்கு வந்து P மேல இருக்கணும், Q கீழே இருக்கணும். அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் வரும். அடுத்த ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்க. P plus S னா P மேலா ஃபீமேலா? P plus S னா P ஃபீமேல். சரியா? P plus A plus B னா P வந்து மதர். அப்போ மதர்னு சொல்லிட்டாங்க. அப்போ சர்க்கிள் போட்டுக்கோங்க. S என்ன ரிலேஷன்ஷிப்னு சொல்லலை, அதனால அப்படியே வச்சுப்போம். S into N அப்படின்னா சிஸ்டர். சரியா?
சிஸ்டர்னா ஃபீமேல்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஓகே, என் யாரும் தெரியாது. அப்புறம் என் மைனஸ் கியூனா ஏ இஸ் த பிரதர். அப்போ என் வந்து பிரதர், பிரதர் ஆஃப் கியூ. அப்போ இதுவும் சைடில் தான் வரும். சரியா? இந்த இடத்துல கியூக்கும் பிக்கும் ரிலேஷன்ஷிப் என்ன? கியூவோட அம்மா தான் பி. புரியுதா? இவங்க எல்லாரும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அப்போ கியூவோட அம்மா தான் பி. அப்போ இதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் பி மைனஸ் எம்னா பி யாரு? பி பிரதர். அப்போ ஸ்கொயர் போட்டுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா மைனஸ் எம், எம் பிளஸ் என்னன்னா ஓகே, ஃபர்ஸ்ட் இதில் மைனஸ் பி போது பிரதர், அப்போ சைடில் தான் வரும் எம். சரியா? இப்போ எம் மதர்னு தெரிஞ்சிருச்சா? அப்போ இது கீழே போடுங்க. எண்ணுக்கு மதர். என் இன்ட்டு கியூனா சிஸ்டர், சிஸ்டர்னா ஃபீமேலு, சைடில் போட்டுக்கோங்க கியூ. சரியா? இந்த இடத்துல கியூவோட பி, கியூக்கு பி யாரு? மாமா. ஸோ இதுதான் ஆக்சுவலாக கரெக்ட். சரியா? ஸோ கியூவோட சிஸ்டர் எப்படின்னாலும் எம் வந்து கியூவோட அம்மா தான். அப்போ அம்மாவோட தம்பி வந்து ஸோ மேட்டர்னல் அங்கிள். ஓகேவா? இதுதான் கரெக்டான ஆன்சர். உங்களுக்கு புரியுதா? இது வந்து பிளட் ரிலேஷன். ஸோ நிறைய காம்ப்ளெக்ஸான ரிலேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இவங்க வந்து இவங்களோட அம்மா, இவங்க வந்து இவங்களோட அப்பா, அந்த மாதிரி லாஸ்ட்டில் உள்ளவங்க கடைசி உள்ளவங்க யார், அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது இந்த மாதிரி நீங்கள் டிராயிங் வரைஞ்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபீமேல்னா சர்க்கிள் போட்டுக்கோங்க, மெயில்னா ஸ்கொயர் போட்டுக்கோங்க. என்னென்ன ரிலேஷன்ஷிப்புங்கிறது கீழே மேலங்கிறது போடணும். இப்போ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்னா இப்படி நேருக்கு நேராக நம்ம கோடு போட்டுடலாம். இதே மதர் ஆர் ஃபாதர்னா மேலே கோடு போட்டு அங்கே நம்ம அவங்களை எழுதணும். சன் அண்ட் டாட்டர்னா கீழே எழுதணும். இதே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா இப்படி ஒரு மாதிரி சைட்லேயே ஒரு மாதிரி வளைஞ்ச சிம்பிள் மாதிரி போடணும், டில்ட் போடணும். ஓகேவா? இந்த மாதிரி படம் வரைஞ்சதுக்கு அப்புறம் நம்மளால அந்த ரிலேஷன்ஷிப்பை ஈஸியாக சொல்ல முடியும். ஒவ்வொரு அடுக்கும் ஒவ்வொரு ஜெனரேஷனை சொல்லும். ஸோ சைல்டு, கிராண்ட் சைல்டு, சைல்டு, ஸோ பேரண்ட்டு, கிராண்ட் பேரண்ட்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அடுக்கு குறிக்கும். சரியா? இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகேவா? A is the brother of B. அப்ப A ஃபீமேலா என்ன போடணும் சொல்லுங்க? A வந்து brother of B னா என்ன சைன் போடணும்? பாக்ஸ் போடணும். ஓகேவா? பிரதர்னு சொல்லிட்டாங்க மெயில், அப்ப ஸ்கொயர் போட்டுக்கோங்க. brother of B, B is brotherங்கிறதுனால B சைடுல போட்டுக்கோங்க. சரியா? B is the sister of C. அப்ப B வந்து ஃபீமேல்னு தெரிஞ்சிருச்சு. சரியா? அப்ப சர்க்கிள் போட்டுக்கோங்க. C க்கு தான் சிஸ்டர், அப்ப C சைடுல போடணும். ஓகேவா? அதுக்கப்புறம் C is the father of D. அப்ப C என்ன ஜெண்டர்? மெயில். அப்போ ஸ்கொயர். ஃபாதர்னா அது எங்க போடணும்? மேலே கீழே? C தான் ஃபாதர். C is the father of D. அப்ப D யோட ஃபாதர் தான் சரி. அப்ப D கீழே வரும். சரியா? D என்ன ஜெண்டர்னு சொல்லிருக்காங்களா? இல்ல. அப்ப அப்படியே விட்டுருங்க. இப்ப D, how is D related to A? இந்த A க்கு இவங்க எல்லாமே ஓகே. இந்த C யார் இந்த A க்கு? பிரதர். இப்ப பிரதரோட பையனா பொண்ணோ அதை நம்ம சொல்லல. சரியா? சைல்டு, பிரதரோட சைல்டு, அவ்வளவுதான். சரியா? how is D related to A? அக்கா பையனா நெஃப்யூ, அக்கா பையனா நெஃப்யூ, அக்கா பொண்ணுனா நீஸ். ஓகேவா? சரி, ஓகே. இங்க நமக்கு டிட்டர்மின் ஆகல. கரெக்ட் தான். ஓகே, நெக்ஸ்ட் introducing a boy. A girl said he is the son of the daughter of the father of the uncle. How is the boy related to the girl? நீங்களே ஓன் டிராயிங் வரைஞ்சு பாருங்க, என்னதுன்னு சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ்ல வரும்போது முதல்ல இருந்து போறதோட இந்த ஆஃப் தன் வருதா, பின்னாடி இருந்து வர்றது தான் கரெக்ட். ஸோ அதாவது என்னோட அங்கிளோட ஃபாதர், த ஃபாதர் ஆஃப் மை அங்கிள், மை அங்கிள்னு சொல்லிட்டாங்க. அப்போ அது மேலா ஃபீமேலா? மெயில். சரியா? அங்கிள்னு வச்சுக்கலாம். அங்கிளோட ஃபாதர், அப்போ மேலே ஃபாதரும் மேல் தான். சரியா? அண்டு டாட்டர் ஆஃப் த ஃபாதர், இந்த ஃபாதரோட டாட்டர்னா எங்கே படும்? கீழே வரும். சரியா? அண்ட் அதுக்கப்புறம் சன் ஆஃப் த டாட்டர், அப்போனா இங்கேருந்து அகெயின் கீழே பாக்ஸ். ஓகேவா? இப்போ என்ன கொஸ்டின்னா, how is the boy related to the girl? அந்த கேர்ளுக்கு அந்த பாய் யாரு? இன்ட்ரோடியூசிங் a boy, girl said. சரியா? இப்போ அந்த பொண்ணு தான் சொல்றா, இந்த பொண்ணு தான் இது அவங்களோட அங்கிள்னு சொல்றா. கரெக்டா? இது அந்த பொண்ணோட அங்கிள்னா, சரியா? இது ஒரு நிமிஷம் இருங்க. அங்கிள்னா அந்த பொண்ணு இப்போ எங்க வருவா? இந்த இடத்துக்கு கீழே வர சான்ஸ் இருக்கு. ஆனா டாக்டர் கிடையாது. ஸோ அங்கிள்னா
இந்த இவங்களுக்கு தங்கச்சி இல்லை அக்காவோட பொண்ணா இருப்பாங்க. கரெக்டா? இப்படி வச்சுக்கலாமா? அப்ப இந்த பொண்ணுக்கு இவங்க அங்கிள்னா இந்த பையன் யாருன்னு கேக்குறாங்க. ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்படியே போய் பாருங்க. சரியா? இது இவங்களோட மதர். அப்ப இவங்க யாரு? அவங்க தங்கச்சி அக்காவா இருப்பாங்க. அப்போ சிஸ்டர் தானே வரும் ஆக்சுவலா. பிரதர். கரெக்டா? என்னோட அம்மா இல்ல பெரியமா இல்ல சித்தியோட பையன், அதுதான் ஆக்சுவலா. ஓகேவா? பிரதர் தான் ஆக்சுவலா வரும். ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆப்ஷன் ஏ தான். சரியா? பிரதர் தான். புரியுதா? ஓகேவா? So pointing to a photograph, Lada says he is the son of the only son of my grandfather. How is the man in the photograph related to Lada? ஆப்ஷன் வச்சுக்கலாம், ட்ரை பண்ணுங்க. How is the man in the photograph? கொஸ்டினே என்ன கேட்டிருக்காங்க? ஹவ் இஸ் த மேன், அந்த மேன் அந்த லதாக்கு யாருன்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் எப்படி சிஸ்டர் வரும்? சரி, ஓகே, பார்க்கலாமா? எப்படி பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஆஃப் தான் லாஸ்ட்ல வந்துக்கோ. சரியா? மை கிராண்ட் ஃபாதர், யாரோட கிராண்ட் ஃபாதர்? லதாவோட கிராண்ட் ஃபாதர். அப்போ கிராண்ட் ஃபாதர் இப்போதைக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. சரியா? அவரோட பையன், இந்த கிராண்ட் ஃபாதரோட ஒரே பையன், அந்த பையனோட இன்னொரு பையன். சரியா? இது யாருக்கு? இது யாரு? லதாவோட கிராண்ட் ஃபாதர். அப்ப லதானா இங்க எத்தனாவது இடத்துல லதா வருவாங்க? சரியா? 3வது இடத்துல லதா வருவாங்க. கரெக்டா? அப்ப லதாவோட கிராண்ட் ஃபாதர் அவங்களோட ஒரே பையனோட பையன் தான். இவங்க யாரா இருப்பாங்க? யோசிச்சு பாருங்க. ஒரே பையன், இவர் ஒரே பையன். கரெக்டா? அப்ப ஒரே பையனுக்கு தானே பொண்ணு இருக்கும். கரெக்டா? சோ அப்ப இவங்க ரெண்டு பேரும் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர். So how is the man in the photograph related to Lada? லதாக்கு இந்த பையன் பிரதர். ஓகேவா? அதான் ஆன்சர். ஆமா, பிரதரோட ஒய்ஃபும் சிஸ்டர் இல்லா தான், ஒய்ஃபோட தங்கச்சியும் சிஸ்டர் இல்லா தான். ஓகேவா? அண்ணி, நாத்தனார் எல்லாமே ஒன்று. ஓகேவா? அண்ணியும் நாத்தனாரும் ரெண்டுமே சிஸ்டர்ல தான். வீணா வந்து அசோக்கோட சிஸ்டர் இன்லான்னு சொல்றாங்கல்ல. சொல்லுங்க. சரி, அசோக் இதை வச்சுக்கோ. சரியா? இது அசோக். இப்போ வீணா வந்து சிஸ்டர் இன்லான்னு சொல்லிட்டாங்க. ஒய்ஃபோட தங்கச்சியா இருக்கலாம். வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? பிரதரோட ஒய்ஃபாவும் இருக்கலாம். சரியா? பிரதரோட ஒய்ஃபாவும் இருக்கலாம், ஒய்ஃபோட தங்கச்சியாவும் இருக்கலாம். சரியா? இதே வீணா தான் கல்யாணியோட டாட்டர் இன்லா. புரியுதா? இப்போதைக்கு வந்து பிரதரோட ஒய்ஃப் என்ன வச்சுக்கலாம். ஒரு நிமிஷம். அப்புறம் கல்யாணி, வீணா இஸ் த டாட்டர் இன்லா ஆஃப் த கல்யாணி. டாட்டர் இன்லான்னா இந்த மெயிலோட மதர். கரெக்டா? அதுதான் டாட்டர் இல்லான்னா இவங்களுக்கு இவங்க வீணா டாட்டர் இல்லா வருவாங்க. கரெக்டா? அதாவது என்னோட பிரதரோட ஒய்ஃப் தானே என்னோட அசோக்கோட சிஸ்டர் இல்லா. அப்ப என் பிரதரோட மதர் தானே இவங்களுக்கு மாமியார். அப்ப இவங்களுக்கு தானே இவங்க டாட்டர் இன்லா வரும். ஓகேவா? ஸோ அப்போ இவங்க மதர்னு வச்சுக்குவோம். இவங்களுக்கு இவங்க டாட்டர் இன்லா வரும். தீரஜ் இஸ் த ஃபாதர் ஆஃப் சுதீப்.
who is the only brother of the Ashok. Only brother இவன் மட்டும்தான். சரியா? சரியா? only brother of Ashok. அப்ப இவன் தான் சுதீப், கரெக்ட் தான். சரியா? தீரஜ் is the father of சுதீப். ஒரு நிமிஷம். தீரஜ் is the father of சுதீப். ஆல்ரைட், இவங்களோட ஹஸ்பண்ட் இந்த சிம்பிளா மாத்திக்கலாம். இவங்க தீரஜ். ஸோ அவ்வளோதான். ஹவு கல்யாணி இஸ் ரிலேட்டட் டு அசோக். இவங்களா? ஓகே 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 ஓகே. இப்போ ஹவு கல்யாணி இஸ் ரிலேட்டட் டு அசோக். அசோக்கு கல்யாணி யாரு? ஆமா, முடிஞ்சு போச்சு. none of this. மதர் தான் வரும். கல்யாணி இஸ் த மதர் ஆஃப் அசோக். ஓகேவா? பாயிண்டிங் டு a woman, அபிஜித் said. அபிஜித் தான் சொல்றான். ஹெர் கிராண்ட் டாட்டர்னா ஹெர்னா யாரு? இந்த உமன். இந்த உமனோட கிராண்ட் டாட்டர். அப்ப இது ஒரு உமன். ஸோ இதோட உங்களோட கிராண்ட் டாட்டர்னா இன்னொரு அடுக்கு கீழே போகணும். அப்போ ஸோ இது யாரோ மதரோ ஒரு கேளோ வச்சுக்கலாம், தெரியாது என்னன்னு. இதுக்கு கீழே ஒரு கிராண்ட் டாட்டர். ஓகேவா? இந்த கிராண்ட் டாட்டர் யாரு? ஸோ இஸ் த ஒன்லி டாட்டர் ஆஃப் மை பிரதர். என்னோட பிரதரோட ஒன்லி டாட்டர். சரியா? ஸோ ஒன்லி டாட்டர்னு சொல்லிட்டாங்களா? அப்போ இது மேலே போகுமா? ஆமாம், ஓகே. அப்போ இதை நம்ம பிரதர்னு எடுத்துக்கலாம். ஒன்லி பிரதர். சரியா? ஒரே பிரதர் தானே சொன்னாங்க. ஸோ அப்போ இந்த இது ஒன்லி பிரதர்னு வச்சுக்கலாம். அப்போ இவங்க வந்து இவங்களோட பிரதர்னா இதுக்கு அபிஜித் வந்து இங்கே பிரதராக இருப்பாங்க. கரெக்டா? இப்போ கொஸ்டின் என்னன்னா, ஹவ் இஸ் த உமன் ரிலேட்டட் டு அபிஜித். இவங்க இந்த அபிஜித்துக்கு இந்த உமன் யாருன்னு கேட்குறாங்க. ஆமாம், அவ்வளோதான். புரியுதா இல்லையா? ஆப்ஷன் டி தான். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம டைரக்ஷன் பார்க்கலாமா? ஓகே, டைரக்ஷன்னா 4 டைரக்ஷன் இருக்கு. என்னெல்லாம் தெரியுமா? நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட். சரியா? One morning, Uday and Vishal were talking to each other face to face at a crossing. If Vishal's shadow was exactly to the left of the Uday, which direction is Uday facing? இப்போ ஒரு ஆள் காலையில் நிற்கிறாங்க, ஷேடோ எங்கே விழுதுன்னு சொல்கிறாங்க? ஷேடோ லெஃப்டில் விழுதுன்னா சூரியன் எங்கே உதிச்சிருக்கும்? ரைட்டில் உதிச்சிருக்கும். சரியா? அப்போ அவங்க எந்த டைரக்ஷனில் நின்றுட்டு இருக்காங்க நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம். சூரியன் எங்க உதிக்கும்? ஈஸ்ட்ல உதிக்கும். சரியா? அப்போ அந்த ஆளுக்கு ரைட் சைடுல சூரியன் இருக்கு. கரெக்டா? ஷேடோ லெஃப்ட்ல இருக்கு. அப்போ சூரியன் ரைட்ல உதிச்சிருக்கும். சூரியன் ஈஸ்ட்ல தான் உதிக்கும். அப்போ ரைட் அவருக்கு ஈஸ்ட் இது, ரைட்ல தான் ஈஸ்ட் இருக்கு. அப்போ முன்னாடி நார்த் இருக்கும். யாரோட ஷேடோ லெஃப்ட்ல இருந்துச்சு? இஸ் விஷால் ஷேடோ வாஸ் எக்ஸாக்ட்லி தி லெஃப்ட் ஆஃப் தி உதய். உதயோட லெஃப்ட்ல தான் விஷாலோட ஷேடோ இருக்குது. நார்த் படம் வரைஞ்சி காமிச்சிருக்காங்க. ஸோ ஓகேவா? ஸோ ஷேடோ எந்த சைடு போகுதோ அதுக்கு ஆப்போசிட் சைடு தான் சூரியனுக்கு ஈஸ்ட் சைடு இருந்திருக்கும். ஸோ ஈஸ்ட் சைடு எதுன்னு ஃபைன் பண்ணிட்டோம்னா விஷால் எந்த சைடு பார்த்துட்டு இருக்காங்கன்னு கொஸ்டின் இல்லை. உதய் வந்து நார்த் சைடை பார்த்து நின்றுட்டு இருக்கான். ஓகேவா? Okay, next. Y is the east of the X, which is in the north of Z. Okay. X ஓட ஈஸ்ட்ல Y நிக்குது. ஓகேவா? அத எழுதுங்க. சரியா? X ஓட ஈஸ்ட்னா எங்க? ஈஸ்ட்னா எங்க வரும்? சைடு வரும். சரியா? இங்க ரைட் சைடு வரும். அதான் எனக்கு தான் ரைட் சைடு வரும். ஈஸ்ட்னா ரைட் சைடு தானே? சரியா? ஈஸ்ட்ல தானே Y இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த X எங்க இருக்குன்னு சொல்லியிருக்கான். which is the north of Z. Z ஓட நார்த்ல தான் X இருக்கு. அப்ப X மேல வருமா கீழ வருமா? கீழ தான் வரும். சரியா? ஏன்னா Z க்கு நார்த்ல X இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்பதான் Z ஓட நார்த்ல X இருக்கு. சரியா? if P is in சவுத்ல வந்து Y இருக்கு. சவுத் ஆஃப் Z னா ஓகே. South of south of Z ஓட சவுத்ல P இருக்கு. then in which direction of Y is P? Y ஓட எந்த டைரக்ஷன்ல P இருக்கு? ஓகேவா? Y ஓட எந்த டைரக்ஷன்ல P இருக்கு? வெஸ்ட். Y ஓட லெஃப்ட்ல தான் போகுது P.
சைடில் வர முடியும். வெஸ்ட் சவுத்தா? ஆமா பாருங்க, சவுத்தும் வருது வெஸ்ட்டும் வருது. சவுத் வெஸ்ட் புரியுதா? கீழே வந்தா சவுத், இங்கிட்டு போனா வெஸ்ட். இது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்ச மாதிரி இப்படி வருது. அப்ப சவுத் வெஸ்ட். ஓகேவா? நன் ஆஃப் தி கரெக்ட் தான். சவுத் வெஸ்ட் தான் ஆன்சர். சரியா? சவுத் ஈஸ்ட் பிகம்ஸ் நார்த். முதல் ஆக்சுவல் படத்தை வரைஞ்சிருங்க. சரியா? நார்த்து, சவுத்து, இது என்ன ஈஸ்ட், வெஸ்ட். சரியா? இப்போ கொஸ்டின் ஏற்ற மாதிரி சவுத் ஈஸ்ட் இப்போ என்னவா மாறுது? நார்த்தா மாறுது. இதில் சவுத் ஈஸ்ட் எங்கே இருக்கு சொல்லுங்க? 1 2 3 4 சவுத் ஈஸ்ட் இது. சரியா? அப்போ இந்த சவுத் ஈஸ்ட் இது என்னவா மாறுது? நார்த்தா மாறுது. சரியா? அவ்வளோதான் முடிஞ்சு. இதில் நீங்கள் ஃபைன் பண்ணிக்கலாம். அப்போ இது என்னவா இருக்கும்? சவுத்தா இருக்கும். கரெக்டா? இது நார்த்துனா அதுக்கு கீழே தானே சவுத்து. அந்த படத்தை நீ வச்சுக்கோங்க. அப்போ இது என்னவா இருக்கும்? இது ஈஸ்ட். ஏன்னா ரைட் சைடு பாருங்க, நார்த்துக்கு ரைட் சைடு பாருங்க. இது அப்படியே தலைகீழ பார்க்கணும். ஓகேவா? நார்த் இங்கே இருக்கு, சவுத் இங்கே இருக்குன்னா ஈஸ்ட் இங்கே இருக்கும், வெஸ்ட் இங்கே இருக்கும். சரியா? இப்போ என்ன கேட்குறாங்கன்னா வெஸ்ட் என்னவா மாதிரி இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த வெஸ்ட் இந்த இப்போ ஒரு நார்த் ஈஸ்ட் போட்டாங்களா அந்த வரைபடத்துக்கு இந்த வெஸ்ட் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். அது சவுத் ஈஸ்ட்ல இருக்கு. ஓகேவா? படத்தை தனித்தனியாக வரைஞ்சிருக்கலாம். இந்த மாதிரி நீட்டாக இருக்கு. A man walks 5 km towards south. அப்படி வரீங்க. சரியா? ஃபர்ஸ்ட் சவுத்ல 5 km போறாரு. ஓகே தானே? 5 km சவுத். then turns to the right. நீங்க அப்படியே போயிட்டு இருக்கீங்க. ரைட் திரும்பினா எங்க திரும்பணும்? இங்கிட்டு தானே திரும்பணும். அப்ப கீழே போயிட்டு இருக்கனா ரைட் எங்க திரும்பணும்? லெஃப்ட்ல திரும்பணும். இங்க திரும்பணும். கரெக்டா? இங்கே எத்தனை கிலோமீட்டர்? 3 கிலோமீட்டர். சரியா? திரும்ப ரைட். இப்படி போறோம். எனக்கு ரைட் இது. இல்ல. ஸோ ரைட் வந்ததுக்கு அப்புறம் திரும்ப ஒரு லெஃப்ட்னா கீழே தான் வரும். சரியா? கீழே தான் வரும். கீழே 5 கிலோமீட்டர் வருது. இப்போ வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கிறாங்க? ஸ்டார்டிங் இருந்த இடத்துல இதைத்தான் பார்க்கணும். அப்ப என்னது இது? சவுத் வெஸ்ட். ஓகே, சவுத் வெஸ்ட். ஆப்ஷன் பி. ஓகேவா? ராசிக் walked 20 meter towards north. Then he turned right and walks 30 meter. Then he turns right. Again turns right, walks 35 meter. Then he turns left and walks 15 meter. Finally he turns left and walks 15 meter. In which direction and how many meters is he from the starting position? அப்படியா? சரி பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் டுவர்ட்ஸ் 20 மீட்டர் நார்த் போகிறோம். சரியா? 20. இப்போ டர்ன்ஸ் ரைட். ஓகே, ரைட்டில் திரும்புகிறான். 30 மீட்டர் ரைட்டு. ஓகேவா? திரும்ப இன்னொரு ரைட்டு. அப்போ 30 மீட்டர் கீழே வரான். கரெக்டா? 35 மீட்டர். அப்போ ஸ்டார்டிங் இருந்த பொசிஷனோட எவ்வளோ கீழே வந்துட்டான்? 15 மீட்டர் கீழே வந்துட்டான். சரியா? திரும்ப அகைன் டர்ன்ஸ் லெஃப்ட் அண்ட் 15 மீட்டர். 40. லெஃப்ட்ல 15 மீட்டர் போகிறோம். சரியா? அப்போ இந்த சைடு போகும். லெஃப்ட்னா அகைன் லெஃப்ட்னா இங்கே போகும். மேலே 15 மீட்டர் வரும். சரியா? ஸோ இப்போ அவன் இந்த இடத்துல, பட் இந்த இடம் இப்போ நமக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. இங்கே 15 போயிருச்சு. ஸோ இங்கே ஒரு 30, இங்கே ஒரு 35. சாரி 35. 15. சாரி, இது இங்கே உள்ள 15. ஆன்சர் 45. ஓகேவா? 45 மீட்டர் ஈஸ்டில் இருக்கலாம். ஓகேவா? ஒன் ஈவினிங் பிஃபோர் சன்செட் ஆகிறதுக்கு முன்னாடி. சன்செட் வெஸ்ட்ல தான் ஆகும், ஈஸ்ட்ல தான் உதிக்குது. வெஸ்ட்ல அதே தான். சன்செட் ஆகிறதுக்கு முன்னாடி எங்க இருக்கும்? சன்செட் ஆயிருச்சுன்னா சூரியன் மறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஆகிறதுக்கு முன்னாடி அது வெஸ்ட்ல தான் மறையும். இங்க ரேகா வச்சுக்கிறேன், இங்க ஹேமா வச்சுக்கிறேன். இப்ப ஹேமா நான் இல்ல இப்ப நேரம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப நிழல் வந்து இவங்களோட ரைட்டுனா எங்க? இந்த சைடு. சரியா? இப்ப நிழல் இங்க உழுது. அப்ப இது என்ன டைரக்ஷனா இருக்கும்? இதுதான் வெஸ்ட். சரியா? ஸோ டைரக்ஷனை போட்டு போறாங்க. இது வெஸ்ட்னா இங்க நார்த்து, இங்க சவுத்து, இங்க ஈஸ்ட். சரியா? இப்போ ரேகா எங்க பார்த்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க? ரேகா இங்க தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சவுத்தை பார்த்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. புரியுதா? சவுத் தான் ஆப்ஷன் பி. A boy rode his bicycle northward, then turned left and rode 1 kilometer.
and again turned left and rode 2 kilometers. He found himself 1 kilometer west of his starting point. இப்போ அவன் என்ன யோசிக்கிறான்னா, நான் முன்னாடி இருந்த இடத்த விட்டு இப்போ 1 கிலோமீட்டர் வெஸ்ட்ல இருக்குங்கிறத ரியலைஸ் பண்றான். சரியா? இப்போ how far did he ride northward initially? அவன் ஃபர்ஸ்ட் நார்த்வர்டு கொஞ்சம் தூரம் நடந்து போயிருக்கான். சரியா? அவன் போகும்போது எத்தனை கிலோமீட்டர் போயிருக்கான்னு அவனுக்கு தெரியல. ஸோ சரியா, அவன் லெஃப்ட்ல 1 கிலோமீட்டர் திரும்பி ரைட்ல 1 கிலோமீட்டர் திரும்ப லெஃப்ட்ல 2 கிலோமீட்டர் வரும்போது தான் ரியலைஸ் பண்றான், அவன் முன்னாடி ஸ்டார்ட் பண்ண இடத்துல இருந்து 1 கிலோமீட்டர் வெஸ்ட்ல நிக்கிறான். அப்படின்னா அவன் முன்னாடி ஒரு நார்த்து போயிட்டு இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட தூரம், அது எவ்வளவு தூரம்னு கேட்கறான். 2 தான், கரெக்ட் தான். அவன் ஸ்டார்டிங் நார்த்து போறான். சரியா? இது அவனோட ஸ்டார்டிங் பொசிஷன். இப்போ முதல்ல என்ன சொல்றாங்கன்னா, அவன் லெஃப்ட் திரும்புறான்னு சொல்றாங்க. லெஃப்ட்ல 1 கிலோமீட்டர் திரும்புறான். அகைன் லெஃப்ட்னா கீழே. சரியா? இங்க 2 கிலோமீட்டர் வரும். இப்பதான் ரியலைஸ் பண்றான், முன்னாடி இருந்த இடத்துல இருந்து 1 கிலோமீட்டர் வெஸ்ட்ல நிக்கிறேன் அப்படிங்கறத ரியலைஸ் பண்றான். சரியா? அப்போ அவன் முன்னாடி நார்த் போகும்போது எத்தனை கிலோமீட்டர் போயிருக்கான்? 2 கிலோமீட்டர். ஆப்ஷன் பி. ஓகேவா? சரி, ஓகே. நாளைக்கு வேற ஒரு டாபிக் பார்க்கலாம். சரியா?